அஸ்ஸலாமு அலைக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே மாரி இல்லாம, ரொம்ப ஈஸியாவும், கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கிற மாரி ரெசிபி தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்காக ரொம்ப குயிக்காவும், ஈஸியாவும், ஹெல்த்தியாவும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு குதிரைவாலி கிச்சடி தான் செய்ய போறோம். இத எப்படி செய்றதுன்னு குயிக்கா பார்த்துரலாம். இதுக்கு ஒரு பவுல்ல நான் வந்து குதிரைவாலி எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்ல. ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற பீன்ஸ், கேரட் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் கடாயில் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்ச பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, நடக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருக்கிறத கூட நீங்கள் சேர்த்து தாளிக்கலாம். இன்னும் ருசியாக இருக்கும். நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சும்மா சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 சின்ன சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் 2 எடுத்துருக்கிறேன். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ குதிரைவாலி அரிசியில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் 2 தக்காளி போதுமான அளவு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கூட இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ பீன்ஸ், கேரட்டை இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா குதிரைவாலி, அதுலேயே பார்த்திங்கன்னா 3 மடங்கு அளவு தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி நம்ம ஊற வச்சுருந்த குதிரைவாலி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். கழுவுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் அளந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் 3 மடங்கு அளவு தண்ணி சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நல்லா செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கூட இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறா இருந்தால் ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இது சாம்பார் அதுக்கப்புறம் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரவையிலலாம் கிச்சடி செய்வோம்ல, உப்புமா கிச்சடி, இந்த மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்கும். ரொம்ப வித்தியாசம் தெரியாது. ஆனால் இதில் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது, நிறைய விட்டமின்ஸும் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ருசியான குதிரைவாலி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.